Professor Dr. Nicholas, sir, Professor Darwin, distinguished members of the faculty, guests of the function, Shalini, Vibin, Customs Officer, other college professors, athletes, my dear students, good morning to all of you. ஸ்போர்ட்ஸில் நிறைய சாதனைகள்லாம் படைச்சிருக்கிறீங்க, ரொம்ப பாராட்டுக்கள். சார் வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய ப்ரொமோட் பண்ணி இந்த காலேஜிலேருந்து நிறைய மாணவர்கள் இப்போ ஃபார்ம் 3 வாங்கியிருக்கிறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்டர் காலேஜில் நிறைய ஈவெண்ட்டில் நீங்கள் நல்ல இடம் வாங்கியிருக்கிறீங்க. இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல இப்படி ஒரு காலேஜ் வச்சு இப்படி நிறைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக நடுத்தர குடும்பம், நல்ல சாதாரணமான பொருளாதாரத்தில் பின்தங்கின வீடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு இப்படி பயிற்சி கொடுத்து உலகத்தை அவங்களுக்கு காட்டி இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் டாக்டர் நிக்கோலஸ் அவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் விபின் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு உதவி செஞ்சவங்களை மறக்கக்கூடாது. ஒரு பிஸ்கட் போட்டதுக்கே ஒரு நாய் வந்து நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போ நமக்கு வந்து 20 வயசு 30 வயசு வரைக்கும் சாப்பாடு போட்ட, இலையில் சாப்பாடு போட்ட தாயார் தகப்பனார், இவங்களை நம்ம மறக்கக்கூடாது. நம்மளை வளர்த்தி ஆளாக்கின கல்லூரியை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு பெரிய ஒரு 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 பேச்சு. நான் படித்த விவசாய கல்லூரிக்கு நான் போயிருந்தேன். போய் அந்த கல்லூரியை பற்றி ஒரு வீடியோ எடுத்தேன். அது என்னுடைய யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த காலேஜ் என்னை எப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது, யாரெல்லாம் பொறுப்பு அப்படிங்கிறத பற்றி நான் அதில் போட்டிருக்கிறேன். நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் இன்றைக்கி அங்கே தான் போகிறேன். அது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம், தமிழ் மீடியம். அங்கே உள்ள ஆசிரியர்கள், எனது நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னைய வந்து ஒரு திட்டம் போட்டு என்னை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதனால் நான் 25-30 வருஷமாக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிட்ருக்கோம். சார், உங்கள் தகவலுக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த 100 மாணவர்களை நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து கல்லூரியில் இலவசமாக படிக்க வச்சோம். 100 பேர். இப்போ 17 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. அதான் சொன்னார் விபின், சொன்னார், நமக்கு உதவி செஞ்சவங்கள மறக்கக்கூடாது, இலையில் சாப்பாடு போட்டவங்கள ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. இந்திய கப்பற்படையினுடைய தளபதி, சீஃப் மார்ஷல், 3வது மாடியிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவருடைய செக்யூரிட்டி கார்டு இப்படி செலக்ட் பண்ணுவார். அவரும் செலக்ட் பண்ணிட்டு போவார். ஆனால் செலக்ட் பண்ணும்போது பார்த்து சிரிப்பார், பெரிய மீசை வச்சுட்டு. டெய்லி என்னை பார்த்து சிரிக்கிறாரு இவர், ஒருவேளை நம்ம கூட வேலை பார்த்துருப்பாரோ அப்படின்னு அவரை கூப்பிட்டு, இங்கே வாங்க, நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்கேன், மற்றவங்கெல்லாம் ஸ்மார்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க, வரைப்பாக நிற்பாங்க, நீங்கள் மட்டும் சிரிக்கிறீங்களா, என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா சார்? அப்புறம் நீங்கள் தான் ஏர் சீஃப் மார்ஷல். இல்லை, மற்றபடி சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இராணுவத்தில் சேர்ந்து விமானப்படையில் சேர்ந்து விமானம் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பயிற்சியின் போது முக்கியமான பயிற்சி என்னென்னா, விமானம் விபத்துக்கு உள்ளாச்சுன்னா அதுலேருந்து குதிக்கணும். பேராசூட்டில் பாதுகாப்பாக நம்ம தப்பிச்சிடணும். விமானம் நுறங்கிடும், மனுஷன் தானே முக்கியம். அந்த நேரத்தில் நீங்கள் விமானத்தில் ஒரு விபத்து நடந்தது. ஆமாம், உண்மைதான். அந்த டைமில் நீங்கள் பேராசூட்டில் குதிச்சிட்டீங்க. ஆமாம், கரெக்டு. அந்த பேராசூட்டை பத்திரமா பாதுகாப்பாக பின்னி பிணைஞ்சு சரியாக கொண்டு மாட்டி வச்சுருந்தது நான் தான் சார். கரெக்டாக பண்ணியிருந்தேன். அதனால் நீங்கள் கரெக்டாக ஜம்ப் பண்ணி பாதுகாப்பாக பொழைச்சிட்டீங்க. நான் அன்றைக்கி ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தேன்னா அந்த பேராசூட்டு விரிஞ்சிருக்காது, நீங்கள் அன்றைக்கி இறந்து போயிருப்பீங்க. அப்போ தான் அந்த ஜெனரல் யோசிச்சார், நம்ம இந்த லெவலுக்கு வாரதுக்கு எத்தனையோ பேர் நமக்கு சின்ன 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 உதவிகள். இது சின்ன உதவி இல்லை. அந்த ஆள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அன்னைக்கே செத்துருப்பார் அந்த அதிகாரி. அப்படி நான் இப்படி இருந்தும் அன்னைக்கு எனக்கு தப்பிச்ச அன்னைக்கு இவரை போய் நேராக வீட்டில் பார்த்து பேராஷூட்டை நல்ல முறையில் பேக் பண்ணி வச்சுருந்தீங்க, அதனால் நான் தப்பிச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு நான் அவரை சொல்லலைல்ல. அதனால் சாரி, மன்னிச்சிடுங்க, ரொம்ப நன்றி. என்னோடய பிள்ளைகளை வீட்டில் இன்றைக்கி போயிட்டு தகப்பனார் தாயாரை மீட் பண்ணி என்னை படிக்க வச்சு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் சேர்த்து விட்டு நான் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். எனவே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். நாங்கள் வந்து யாரை சொன்ன நன்றி கடன்
நான் பிறந்த வீடு ஊர் பக்கத்தில் தான், குளித்துறை தான். அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள், அங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்கள், எங்கள் பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன நான் சொன்ன ஒரு காவல்துறையுடைய தலைமை பொறுப்புக்கு என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. எனக்கு அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் குடும்ப வீடு 100 வருஷம் ஆன வீடு, அதை ஒரு நூலகம், லைப்ரரியாக மாற்றினோம் போன டிசம்பர் மாதம். அந்த ஊர் பிள்ளைகள், அதாவது இன்றைக்கி நம்முடைய எதிர்காலம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு துறையில் ஷைன் பண்ணணும் அப்படின்னா நிறைய தகவல்கள் நமக்கு தேவை. நிறைய தகவல்கள், நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஷாலினி மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும், சப் இன்ஸ்பெக்டர் நீ தான் அவங்க சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவங்க எஸ்பி ஆகிருக்கிறாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் வேலைங்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்க. இப்போல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் கலியமூர்த்தி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடியோலாம் பார்ப்பீங்க. அவரும் சப் இன்ஸ்பெக்டர் தான். சப் இன்ஸ்பெக்டராக இருந்து ஐபிஎஸ் அதிகாரிகளாக வந்திருக்கிறாங்க நிறைய பேர். படிப்படியாக பதவி உயர்வு வருவாங்க. பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய புலன் விசாரணை, வெடிகுண்டு வீச்சு வழக்குகள், கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள், லஞ்ச வழக்குகள் விசாரணை பண்ணி மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவங்களே கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அதெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தான். அப்படிப்பட்ட பதவிகளில் வெற்றிகரமாக புலன் விசாரணை அதிகாரியாக இருக்கணும்னா நிறைய தகவல்கள் வேணும், சட்ட அறிவு வேணும், நுண்ணறிவு வேணும். எனவே தான் நிறைய நாம் வாசிக்க வேண்டும். அதனால தான் என் வீட்டை நான் வந்து ஒரு நூலகமாக மாற்றிருக்கிறேன். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட எனக்கு முன்னொரு கடிதம் அனுப்பிச்சாங்க. எனக்கு கடிதம் அனுப்பிச்சு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, சொந்த வீட்டையை ஒரு படிப்பகமாக மாற்றியிருக்கிறீங்க. என்னுடைய புத்தகங்கள் இருந்தால் 300 புத்தகங்கள் அவர் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இன்றைக்கி தாங்க ஸ்பெஷலாக கொண்டு வைக்க போகிறோம் அந்த புத்தகத்தை எல்லாம். ஸோ பிள்ளைகளே, ஷாலினி சொன்னாங்க டிசிப்ளின். இன்னும் சொல்லப்போனால் அந்த விளையாட்டு வீரர்களுடைய தனித்தன்மையே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணமே விளையாட்டில் மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு பெட்டிக்கடை தொடங்கி பாருங்கள், உங்கள் பெட்டிக்கடை நல்லா ஓடும். நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி பாருங்கள், ஓடும். நீங்கள் ஐஏஎஸ் எழுதி பாருங்கள், கிடைக்கும். ஏன் தெரியுமா? இந்த விளையாட்டில் காலையில் 5 மணிக்கு வந்து, நேற்றுக்கு நான் தியாகராஜா காலேஜுக்கு போயிருந்தேன் சார். தியாகராஜா காலேஜில் வந்து நான் தான் சீஃப் கெஸ்ட். 75 ஆண்டுகள் 5000 மாணவர்கள் படிக்கிறாங்க. 5000 ஒரு காலேஜில் 5000 பேர் முன்னாடி. நான் சொன்னேன், ஐபிஎஸ் நாங்கள் சேரும்போது பயிற்சி கொடுப்பாங்க. போய் இறங்குறதும் துப்பாக்கி எடுத்து சுடுன்னு சொல்ல மாட்டாங்க. இறங்குறதும் ஓடுங்க, குதிரைக்கு மேலே யார் ஓடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. போனது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிரு. காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிற பயிற்சி தான் நேஷனல் போலீஸ் அகாடமியில் முதல் பயிற்சி. ஏன்னா விளையாட்டு வீரர்கள் 5 மணிக்கு கிரவுண்டுக்கு போகணும், உண்டா இல்லையா? 5 மணிக்கு கிரவுண்டில் போனால் 4:30 மணிக்கு எந்திக்கணும். நீங்கள் தான் 4:30 மணிக்கு எந்திக்கக்கூடிய ஆட்கள். நிறைய பேர் காலையில் 9 மணிக்கு காலேஜ்னா 8:30 தான் எந்திக்கிறான். மனநல பாதிப்பு, நல்லா தூங்குறான், புரட்டை விட்டு தூங்குறான். தம்பி செல்லம் எந்திரா, காலேஜில் 50,000 கட்டியிருக்கடா, எந்திரா. யார்? பெற்ற தாய். அவன் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டா. அப்படி விளையாட்டுத்துறை தான் இந்த பழக்கம் இருக்கிறனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜெஸ்ஸி ஓவன் அவன் வந்து ஒரு ஒலிம்பிக்கில் 3 பதக்கம் வாங்கினான். 100 மீட்டர், 200 மீட்டர் லாங் ஜம்ப். அவன்கிட்ட கேட்குறாங்க, மைக் கொடுத்துட்டு, சார் ஒரே ஒலிம்பிக்கில் 3 பதக்கம், இந்தியாவிலிருந்து அத்லட்டிக்ஸுக்கு ஒருத்தன் தான் மெடல் வாங்கியிருக்கான் இது வரைக்கும், நீரஜ் சோப்ரா ஒருத்தன் தான். அப்போது நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வந்து 3 மெடல் வாங்கிட்டீங்க, ஓய்வு எடுக்க எங்கே போகிறீங்க? ஓய்வுனா புரியுதா உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஜாலியாக எங்கேயாவது மலைப்பகுதியிலையோ இல்லாட்டி ஒரு கடல் கரையிலையோ ஜாலியாக ஓய்வு, வெக்கேஷன் இங்கிலீஷில் வெக்கேஷன். அவன் சொல்லியிருக்கான், இன்றைக்கி ஒலிம்பிக் பதக்கம் 3 வாங்கியிருக்கேன், அடுத்த ஒலிம்பிக் போட்டி 4 வருஷம் கழிஞ்சு வருது. என் கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு அடுத்த ஒலிம்பிக்குள்ளே பயிற்சி ஆரம்பிக்கிறது கரெக்டாக வந்துடு. எப்படிங்க? அதுதான் விளையாட்டு வீரனுடைய டிசிப்ளின். அவங்க சொன்னாங்க, டிசிப்ளின் இருந்தால் எல்லாம் வந்துடும். நிறைய பேர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கும். நான் வந்து பயிற்சியாளன், ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். இந்த வருஷம் 65 பேருக்கு பயிற்சி கொடுத்து டெல்லி இன்டர்வியூ போயிருக்காங்க. இன்டர்வியூ பயிற்சி கொடுத்தேன் 65 பேர். அதில் 30 பேர் கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்.
அப்போது இதில் நிறைய பேர் வந்து வெற்றி பெற கிடைக்காது, ஒரு சிலருக்கு தான் வெற்றி கிடைக்கும். நிறைய பேருக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கிறது காரணம் அவங்கள்ட்ட அறிவு இல்லை என்பதற்காக அல்ல, திறமை இல்லை என்பதற்காக அல்ல, ஆங்கில புலமை இல்லை என்பதற்காக அல்ல, கட்டுரை எழுதும் பழக்கம் இல்லை என்பதற்காக அல்ல, அவர்களிடம் சரியான கட்டுப்பாடு, டிசிப்ளின் இல்லை என்பதுதான். படிக்கும்போது நல்லா படிப்பாங்க, அடுத்த 3 நாள் படிக்க மாட்டான். ரெகுலாரிட்டி கிடையாது, ஃபோக்கஸ் இல்லை. படிப்பான், கடற்கடன் படிப்பான் ஒரு 3 மாதம், அப்புறம் ஊரில் வந்து மாரியம்மன் கோயிலில் திருவிழான்னு சொல்லி போயிடுவான், இல்லை ஊரில் பூப்பிருந்த விழான்னு சொல்லி போயிடுவான், இல்லை ஊரில் திருவிழான்னு சொல்லி 4 நாள் காணாமல் போவான். அதனால் எப்படி படிக்க முடியும்? ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். பேர்ன் த போட்ஸ், பேர்னிங் த போட். முன்னாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் போய் படையெடுத்து போகும்போது பெரிய பெரிய கப்பல், 30 கப்பல், 40, 100 கப்பலில் படையெடுத்து போவான். பெரிய போர் வீரர்கள். ஜூலியஸ் சீசர், இங்கிலாந்தையே பிடிச்சான் ஜூலியஸ் சீசர். கார்டிஸ், ஸ்பெயின் நாட்டு மன்னன், ஸ்பெயின் நாட்டு போர் வீரன், நேராக போய் எத்தனை 25,000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்கா நாட்டையே பிடிச்சிட்டான், சவுத் அமெரிக்காவை. கார்டிஸ் எப்படி பிடிச்சான் தெரியுமா? போர் வீரர்களை கொண்டு போய் எதிரி நாட்டில் இறக்கி விட்டுட்டு எந்த கப்பலில் வந்தோமோ அந்த கப்பலில் தீ வச்சு கொளுத்தி விட்டுருவான். இப்போ போர் வீரர்களே, நம்ம வந்தோம் பாரு கப்பல், எல்லாத்தையும் எரிச்சாச்சு. ஒன்று சண்டை போடு, இல்லாட்டி தற்கொலை பண்ணி சாவு, 2 சாய்ஸ் தான். திருப்பியெல்லாம் போக முடியாது. வந்துட்டோம், இன்னும் நீங்கள் எய்ம் பண்ண வேண்டியது தான். ஒலிம்பிக் தான், தேசிய விளையாட்டு போட்டி தான். நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சார்ட்ட தான் பேசும்போது கூட சொன்னேன், சார் நமக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருவோம். காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், லயோலா, லயோலா காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதை ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சும்மா ஒரு காலேஜ் வச்சோம் அப்படி அதுக்காக இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இளைஞர்களை உடம்பை உறுதியாக்குறதுக்கு, மூளையை உறுதியாக்குறதுக்கு, சர்வதேச தலைவர்களாக மாற்றுறதுக்கு நமக்கு விளையாட்டு பயிற்சியாளர்கள் வேணும். விளையாட்டு பயிற்சியாளர்கள் பள்ளிக்கூடங்களில் நீங்கள், அதுதான் பெரிய பிரச்சனை. அது பேசணும்னா ஒரு நாள் ஆகும். இது தமிழ்நாடோ இந்தியா முன்னேறணும்னா உடல் பயிற்சி ஆசிரியர் இல்லாமல் முன்னேறாதுங்கிற சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் வேணும். அது கொடுத்தீங்கன்னா நான் பேசிடுறேன். அப்படிப்பட்ட போர் வீரர்களை, பயிற்சியாளர்களை உருவாக்கணும்னா, ஏன்னா 1 கோடி பிள்ளைகள் படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். 1 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும். இன்னும் சொல்லப்போ நான் யூபி, பீகார், ராஜஸ்தான் நம்ம பிள்ளைகள் தான் அனுப்ப வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் கிடையாது. நம்ம பிள்ளைகள் கன்னியாகுமரியில் தான் போகணும். எங்கே? யூபி, பீகார், ராஜஸ்தான், நேபாள், இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு நம்ம தான் போக வேண்டியிருக்கு. நீ அப்படி வரும், அந்த மாதிரி நிலைமை வரும். நிறைய நாடுகளில் மக்கள் குறவு. அப்படி நம்ம பிள்ளைகளை வந்து பயிற்சி கொடுத்து ஒரு ஆசிரியனாக, விளையாட்டு ஆசிரியனாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். சார் ஆமான்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிள்ளை காலில் வரும்போது காலில் விழுந்தது. நான் சொன்னேன், காலையில் விழாதீங்க, இந்த உலகத்தில் நீ ஒரே ஒரு ஆள் காலில் தான் விழணும். உடனே சார் சொன்னார், அப்பா அம்மா கால். அவங்க காலையில் விழண்டான். நானும் ஒரு அப்பா தான். என் பிள்ளை காலில் விழணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். என் பிள்ளைய காலில் விழணும்னு சொல்லவே மாட்டேன். அது அடிமைத்தனம். என் பிள்ளையை நான் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். எந்த பிள்ளைகளும் செய்யக்கூடாது நினைப்பேன். நீங்கள் காலில் விழ ஒரே ஒரு ஆள் உண்டு. யாரும் தெரியுமா? உங்கால தான் நீ விழணும். உங்கால நீ விழணும். ஏன்னா இந்த உலகத்தில் கருணை காட்ட வேண்டும். எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க, ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுங்க, எனக்கு ஒரு கருணை காட்டுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு கருணை காட்டுங்க, என்னை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி நீ எதிர்பார்க்கறது இந்த உலகத்தில் நீ மட்டும்தான். நீ கொஞ்சம் கருணை காட்டினாலே போதும். உனக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படித்தா போதும், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா விளையாடினா போதும், 1 மணி நேரம் எழுதினா போதும், ஒரு பக்கம் எழுதினா போதும், 1 மணி நேரம் டிஎன்பிஎஸ்சி படித்தா போதும். இந்த ஒரு கருணை மட்டும் நீ காட்டிட்டு வச்சுக்க, உன் வாழ்க்கை நல்லாயிரும். ஏன்டா வேணா எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஐயா, உயர்ந்த பதவிக்கு வந்துட்டீங்க ஐயா. ஐயா மனசு வச்சா என் பையன் ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிரும். யார்? அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். தம்பி இன்ஜினியரிங் படிச்சிருக்க, கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ்? ஐயா அது எனக்கு வராது ஐயா. நான் நினச்சேன், என்ன மாதிரி பாவம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பான் போல் இருக்கு பாவம். எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லப்பா படித்தேன்? நான் படித்தது சிபிஎஸ்சி சார். யூகேஜியிலேருந்து இங்கிலீஷ் தான் படித்தேன். ஆனால் எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது. உனக்கு யாரையா வேலை கொடுப்பான்? ஆனால் தகப்பனார் என்ன சொல்கிறார் பாவம், போலீஸு சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஐயா மனசு வச்சா. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஐயா மனசு வச்சாலும் அங்கே வேலை கிடைக்காது.
ஐடி கம்பெனியில் ஒரு வேலை தெரியுமா, இங்கிலீஷில் பேச தெரியுமா, எழுத தெரியுமா, அமெரிக்காவில் ஆளுகிட்ட ஃபோனில் பேச தெரியுமா, இந்த விஷயம் என்னென்ன கொடுப்பானோல்ல அதெல்லாம் எழுதுனா அவன் வேலை கிடைக்கும். கரெக்டான நேரத்துக்கு போகணும், கரெக்டான நேரத்துக்கு வரணும். இந்த இதுதான் வேலை கிடைக்கும். டிஜிபி சொல்லிட்டாரு அதனால் மாதம் 40,000 போட்டு கொடுப்போம்லாம் கொடுக்க மாட்டான். இப்போல்லாம் கொடுப்பாங்களா சார்? அந்த காலையில் மாறி போச்சு. நான் சொன்னேன், ஐயா மனசு வச்சா ஒரு வேளை உங்கள் பையனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கலாம். ஆனால் உன் பையன் மனசு வச்சால் அந்த ஐடி கம்பெனியுடைய சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவே வர முடியும். உங்கள் பையன் மனசு வச்சு எனவே பிள்ளைகளை மனசு வைங்க. நல்ல வாய்ப்புகள் இருக்குது, உயர்ந்த பதவிக்கு வர முடியும். நம்புங்க. நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாடி நிற்காங்க. உங்களை விட ஆற்றல்கள் குறைந்தவர்கள், உங்களை விட ஆற்றல் குறைந்தவர்கள், உங்களை விட வசதி குறைந்தவர்கள், உங்களை விட சிந்தனை திறன் குறைந்தவர்கள், உங்களை விட படைப்பாற்றல் குறைந்தவர்கள், உங்களை விட மனித பண்பில் குறைந்தவர்கள் எல்லாம் பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். அது யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் தான், சைலேந்திர பாபு தான். உங்களை விட சாதாரணமானவன். நானே வந்திருக்கிறேன். உங்களை வர முடியும். Wish you all the best and thank you very much for this opportunity.